இந்த 1 கோடி உனக்கு எப்போ இருந்து வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சு, இன்கம் டேக்ஸ் இது கட்டினியா இல்லையா அப்படின்றது இன்கம் டேக்ஸ் ஒரு பக்கம் நோட்டீஸு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்லேருந்து இன்னொரு நோட்டீஸு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன். பட் என்கிட்ட எந்த நான் சின்னதாக தான் பண்ணியிருக்கேன், ஆனால் நோட்டீஸ் வந்துருச்சு. என்கிட்ட எந்த டாக்குமெண்ட் இல்லைன்னா சொல்லுங்கள் நரேன். எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கேன் நரேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? யா, ஐ அம் குட் ப்ரோ. உங்களை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுங்க ப்ரோ. Yeah, basically I'm a chartered accountant with 10 years experience. I'm practicing in a firm and even I'm இப்போ taxprum.com என்ற கம்பெனியில் வந்து academic advisor-ஆக இருக்கேன். I'm doing the knowledge delivery. So Chennai தான் basically I've been there for 10 years practicing in various areas like internal audit, forensics இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் கிரிப்டோ அவுட் ஆஃப் ஓன் பேஷன் தான் எனக்கு. இட்ஸ் வெரி குட் கொஸ்டின் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆமாம் ப்ரோ. 1 by 1 நீங்கள் கேளுங்க, நான் ஐ கேன் கிவ் மை ஆன்சர். யா, கண்டிப்பாக. ஐ எம் நாட் இன்டு லைக் இந்த பிளாட்ஃபார்மில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, அந்த பிளாட்ஃபார்மில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, அது வந்து நம்மளோட எக்ஸ்பர்டைஸ் கிடையாது. அதில் நான் போகவும் விரும்பலை. என்னோட நாலேஜ் என்னென்னா, நீங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டி வந்து லீகலாக இல்லையா, அது எப்படி நம்ம வந்து டேக்ஸ் இதில் லீகல் ஸ்கோப்புக்குள்ளே கொண்டு வரலாம், அதோட மித்ஸ் என்ன, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் வந்து நம்ம இன்ட்ரெஸ்டடாக இருக்கோம். ஸோ ஐ எம் நாட் ஹியர் டு டெல் பீப்புள் ஆன் வாட் தே ஹாவ் டு இன்வெஸ்ட், இது பண்ணணுமா அது பண்ணணுமான்ற அந்த இதில் நம்ம போகலை. ஒன்லி லீகாலிட்டி பற்றி பேசுகிறது தான் வந்து நம்மளோட ஒர்க்காக வந்து வச்சுருக்கேன். கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக கிரிப்டோவை பேஸ் பண்ணி டேக்ஸ் நோட்டீஸை இஷ்யூ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது பரவலாகவே பேசப்பட்டுட்டு இருக்கு. ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, அதை சுற்றி உண்மையான விஷயங்களும் இருக்குது, ரூமர்ஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், யாருக்கெல்லாம் இந்த கிரிப்டோ டேக்ஸ் நோட்டீஸ் வரும்னு சரியாக இன்னும் யாருக்கும் தெரியலை, டேக்ஸை எப்படி பே பண்ணுறது அப்படின்னு தெரியலை. அண்ட் ஃபைனலி கிரிப்டோவை யூஸ் பண்ண ஆரம்பித்தாலே, டிரான்சாக்ஷன் பண்ணி ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாலே இந்த டேக்ஸை பேஸ் பண்ணி நம்மளெல்லாம் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு ரூமர் மாதிரியும் பல இடத்துல பல விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கிரிப்டோ ட்ரேட் ஆர் கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட் வாட் எவர் இட் இஸ் பண்ணுறவங்க ஒரு 10 இம்பார்ட்டண்டான விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எனக்கு கொஸ்டின்ஸே இருக்க போகுது. ஆக்சுவலாக ஆடியன்ஸ் கேட்ட கொஸ்டின் தான், அதை நான் உங்கள்கிட்ட கன்வே பண்ணுறேன். ஷோர், நீங்கள் கேளுங்க. நம்ம ஓகே ப்ரோ, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ப்ரோ. ஒரு கிரிப்டோ டிரான்சாக்ஷன் நம்ம பண்ணியிருக்கோம், நமக்கு வந்து கிரிப்டோ டேக்ஸ் நோட்டீஸ் வந்து ரிசீவ் ஆகுது. அதுக்கப்புறமா என்ன ப்ராசஸ் பண்ணுறது, கிரிப்டோ டேக்ஸை வந்து எப்படி பே பண்ணுறது, ஆன்லைனில் பே பண்ணுறதும் ஆஃப்லைனில் ப்ளே பண்ணுறதும் நிறையவே இருக்குது. அதில் எது கன்வீனியண்ட்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது வந்து, நம்ம இந்தியாவில் வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் அப்படின்னா, கவர்மெண்ட் என்ன உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, பாஸ் உன்னோட இன்கம் என்னென்னு உனக்கு தெரியும், உன்னோட ப்ராஃபிட் என்னென்னு உனக்கு தெரியும், நீயே வந்து ஆனஸ்ட்டாக டிக்ளேர் பண்ணி அதுக்கு டேக்ஸ் கட்டுங்க அப்படின்றதான் வந்து கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷன். இப்போது நீங்கள் வந்து கிரிப்டோ பலவிதமாக வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிகிட்டே இருப்பீங்க. சில பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிகிட்ருப்பாங்க, சில பேர் வந்து ட்ரேடிங் டெய்லி பேசிஸில் வாங்கி விற்றுட்ருப்பாங்க, சில பேர் P2P பண்ணிகிட்ருப்பாங்க, சில பேர் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்து டீல் பண்ணி இல்லை மல்டி கரன்சி வேறு கண்ட்ரிக்கு அனுப்புறது, இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க வேண்டியது எது லீகல், எது வந்து நாட் ஆத்தரைஸ்டு அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து 100% லீகல். ஓகேங்களா? ஒரு கிரிப்டோ நீங்கள் வாங்குறதாலேயோ இல்லை விற்கிறதாலேயோ வந்து அது இல்லீகல் கிடையாது. ஆனால் நம்ம நிறைய பிரச்சனை எங்கே வருதுன்னா, இந்த P2P பண்ணும்போதோ இல்லை கண்ட்ரி டு கண்ட்ரி, அப்படி கண்ட்ரி டு கண்ட்ரி ஆக்சுவலாக நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபெமா கீழே வந்து இஃப் யூ கான் அ டீல் ஃப்ரம் ஒன் கண்ட்ரி டு அனதர் கண்ட்ரி, நீங்கள் ஃபெமா கீழே ரிஜிஸ்டர் ஆகிருக்கணும். லாட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸஸ் ஆர் தேர். ரொம்ப டெக்னிக்கலாக நான் போக விரும்பலை. அண்ட் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா, நம்ம ஊரில் நமக்கு எவ்ரி திங் இஸ் ஆன்லைன் நவ். இதுக்கு முன்னாடி தான் நம்ம சலான் கொண்டு போயிட்டு பேங்க்கில் கட்டுறது. இப்போவும் நீங்கள் போய் பேங்க்கில் கட்டலாம், பட் ரொம்ப கன்வீனியண்ட்டாக நம்ம இப்போ வந்து ஆன்லைன்லேயே வந்து கட்ட முடியும். சரி, இப்போ எப்படி கட்டுறது அப்படின்றது தான் வந்து கேள்வியாக இருக்கும்போது, இன்கம் டேக்ஸ் ஃபைலிங், அந்த ஜென்ரலாக நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுற போர்ட்டல்லே போயிட்டு நீங்கள் வந்து ஃபைல் பண்ணலாம். ஸோ இப்போது இது வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் நோட்டீஸ் வர்றதுக்கு முன்னாடி போய் கட்டக்கூடாது. நீங்கள் இந்த வருஷம் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கே தெரியும், உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் இருக்குது, ஐஎன்ஆராக எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு. கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக நம்ம வந்து 30% டேக்ஸ் கட்டணும். வாட் எவர் அது ஸ்லாப் ரேட்டுக்கு இல்லைன்னா வராது. 10,000 நீங்கள் சம்பாதிச்சாலும் 30% டைரெக்டாக கட்டிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ எவ்ரி திங் இஸ் இன் ஆன்லைன். ஸோ இந்த கேள்விக்கு ஆன்லைனா ஆஃப்லைனான்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைன் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன்.
ரொம்ப சிம்பிளாக நம்ம அதில் வந்து ஃபைல் பண்ணலாம். ஓகே ப்ரோ, ஃபைன். ஸோ கிரிப்டோ டிரான்சாக்ஷன் பண்ணுறதுலாம் லீகல் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க. பட் கிரிப்டோவை பேஸ் பண்ணி இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைமே டேக்ஸ் பே பண்ண போகிறேன் அப்படின்னா ஆன்லைனில் பே பண்ணுறது பெஸ்ட்டுன்றீங்க இல்லையா? அப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து என்கிட்ட நெசசரியாக இருக்கணும்? கரெக்டு. இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. அண்டு இந்த டாக்குமெண்டேஷன் நம்ம மக்களில் தான் கோட்டை விடுறோம். இப்போது கிரிப்டோ கரண்ட்லி இந்தியாவில் எப்படி இருக்குன்னா, லீகலாக இருந்தாலுமே கவர்மெண்ட் வந்துட்டு அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணணும், அதிகமாக இதில் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்றதுனால டேக்ஸ் ஹெவியாக வந்து இருக்குது. 30% டேக்ஸ் இருக்குது, டிடிஎஸ் 1% இருக்குது. 1% டிடிஎஸ் வந்து கிரிப்டோ P2P பண்ணுறவங்க மார்ஜினே அவ்வளோதான் இருக்கும். இப்போது நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதில் மார்ஜினே உனக்கு 1000 ரூபா தான் வரும். 1% வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணாங்கன்னா அங்கே மார்ஜின் அங்கேயே போயிடும். ஸோ ப்ராக்டிக்கலி நம்மளால் வந்து டிடிஎஸ் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி P2Pயில் இப்போ நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்ம் லைக் பினான்ஸ்லையோ இல்லை எனி பிளாட்ஃபார்மில் நீங்கள் P2P பண்ணும்போது, நான் உங்களுக்கு 1 லட்ச ரூபா பே பண்ணுறேன் USDTக்காகனா, நான் 1000 ருபீஸ் டிடெக்ட் பண்ணி ஆன் பிஹாஃப் ஆஃப் யூ வந்து நான் கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். அது ப்ராக்டிக்கலாக இப்போ நடக்கிறது இல்லை. 99% இட் இஸ் நாட் ப்ராக்டிக்கலி பாசிபிள் கரண்ட்லி. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது டிடிஎஸ் நான் கம்ப்ளைண்ட் ஆயிடுறோம் பை டிஃபால்ட். நம்ம P2Pயில் பண்ணுறதுனால டிடிஎஸ் வந்து நம்ம டிடெக்ட் பண்ணாததுனால நம்ம நான் கம்ப்ளைண்ட் ஆயிடுறோம். சரி, இப்போ என்ன சார் பண்ணுறது? நான் வந்து கோடிக்கணக்கில் ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டேனே போது ப்ராக்டிக்கலாக இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து என்ன ட்ரான்சாக்ஷன் ஆகிருக்கோ அதில் உங்களுக்கு எவ்வளோ மார்ஜின் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் லெட்ஸே 1 கோடி ரூபா நீங்கள் டீல் பண்ணியிருக்கீங்க, அக்கௌண்ட்டில் டெபிட் ஆகிருக்கு, கிரெடிட்டும் 1 கோடி ஆகிருக்கு அப்படின்னா, 1 கோடியில் 1% உங்களோட ப்ராஃபிட் அப்படின்னா 1% அப்படின்னும்போது 1 lakh. அதில் 30% என்னவோ 30,000 டேக்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டு போகிறது இப்போதைக்கு நம்மளால் அது மட்டும் தான் பண்ண முடியும். டிடிஎஸ் நான் கம்ப்ளைண்ட் தான். இது வந்து கவர்மெண்ட் நம்மளை புரிஞ்சுக்கிட்டு ஒரு மன்னிச்சு விட்டால் தவிர நம்ம வந்து இதில் எஸ்கேபிசம் கிடையாது. நாளைக்கு வந்து கவர்மெண்ட் நீ 1 கோடிக்கு 1% டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணல, பெனால்ட்டியோடு சேர்த்து 2 லட்சம் கட்டு அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி 2 லட்சம் நீங்கள் கட்டுறீங்க, ப்ளஸ் 1 lakhs வந்து 30% டேக்ஸ் 30,000. ஸோ நீங்கள் சம்பாதிச்சது என்னமோ 1 lakh தான், ஆனால் கட்டுறது 2,30,000 ரூபா ஆகிடும். இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறது கவர்மெண்ட்டாக பார்த்து ஏதாவது நமக்கு ஒரு எக்ஸப்ஷன் மாதிரியோ ஏதாவது கொடுத்தா தான் உண்டு. இதுலேயும் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நம்ம எக்ஸ்சேஞ்சஸில் பண்ணும்போது ஒரே எக்ஸ்சேஞ்ச், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த எக்ஸ்சேஞ்சிலே நீங்கள் போயிட்டு ட்ரேட் பண்ணுறீங்க, அந்த எக்ஸ்சேஞ்சிலே வாங்குறீங்க, அந்த எக்ஸ்சேஞ்சிலே விற்கிறீங்கன்னா ப்ராப்ளமே கிடையாது. உங்களுக்கு எல்லா ஸ்டேட்மெண்ட் அவனே கொடுத்துருவான். நீங்கள் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணீங்க, எவ்வளோ சேல் பண்ணீங்க, அவன் எவ்வளோ நமக்கு டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணியிருக்கான், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை வச்சு நான் ஈஸியாக வந்து ஃபைல் பண்ண முடியும். எங்கே பிரச்சனை வருதுன்னா இந்த P2Pயில் தான். P2Pயில் நீங்கள் வந்து ஒரு 100 பேர்கிட்ட டீல் பண்ணிட்டுருப்பீங்க. அவனோட ஆதார் கார்டு, அவனோட பேன் கார்டு, இதெல்லாம் உங்களால் வாங்கி வைக்க முடியுமா அப்படின்றது ஒரு கொஷின். பட் கவர்மெண்ட் வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் நீங்கள் வாங்கி வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது இப்போ எனக்கு தெரிஞ்சு 90% 99% யாருமே வாங்குறது கிடையாது, இல்லைங்களா? இதில் இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுங்களா? இந்த எக்ஸ்சேஞ்சஸில் நம்ம P2P பண்ணுறோம், ஆப்போசிட் சைடில் இருக்கிறவன் வந்து ப்ரிடாமினென்ட்லி ஸ்கேம்ஸ்டர் இருப்பான். 90% வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேக் ஐடி வச்சுட்டு, இல்லை ஃபேக் ஆதார், ஃபேக் பேன் வச்சுட்டு அவன் ட்ரேட் பண்ணிகிட்ருப்பான். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்னால இல்லீகல் ஃபண்ட் அக்கௌண்ட்டுக்கு வருது, அதனால் சைபர் க்ரைம் இஷ்யூஸ் வருது, அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகுது, அது ஒரு பக்கம் தலைவலி போயிட்டுருக்கு. ஸோ டேக்ஸ் அப்படின்னும் போது இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னா, ஃபஸ்ட்டு உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட், உங்களோட பேன், உங்களோட ஆதார், அப்புறம் நீங்கள் எந்தெந்த எக்ஸ்சேஞ்சஸில் டீல் பண்ணியிருக்கீங்களோ அந்த எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எடுக்க முடியும். ஒரு வருஷத்துக்கான டிரான்சாக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ன்றது எடுக்க முடியும். அதே மாதிரி இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்னா அவங்களே நீட்டாக கொடுத்துருவாங்க. நீங்கள் இவ்வளோ டீல் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ தான் உங்களோட இன்கம், இவ்வளோ தான் உங்களோட டேக்ஸ் கட்டணுன்ற மாதிரி அந்த இன்ஃபர்மேஷனும் வந்து கொடுப்பாங்க. அப்புறம் உங்களோட ப்ரைவேட் வாலெட்ஸ், ப்ரைவேட் வாலெட்ஸ் இது வரைக்கும் வந்து ட்ராக்கிங் மெக்கானிசம்ன்றது இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அந்த ப்ரைவேட் வாலெட் மூலியமாக இப்போது பினான்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா பினான்ஸே அப்டேட் பண்ணிட்டான். தே ஆல்சோ ஸ்டார்டட் கம்ப்ளைங் தி இந்தியன் ரெகுலேஷன்ஸு. அதில் வந்து நீங்கள் விட்ரா பண்ணும்போதோ இல்லை வந்து அந்த வாலெட்டில் போடும்போதோ வந்துட்டு அவன் பேன் ஆதார்லாம் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் நீங்கள் எங்கெங்கெல்லாம் டீல் பண்ணுறீங்களோ அங்கே இருக்கிற டிரான்சாக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்களால் எடுத்து வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு நீங்கள் 100 டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்னா அந்த 100 டிரான்சாக்ஷனோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ ப்ராக்டிக்கலாக அந்த மாதிரி யாருமே வச்சுக்கல. ஸோ அது ஒரு நான் கம்ப்ளைண்ட்ஸ் தான். இது என்ன கேட்டிங்கன்னா, ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, என்ன டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணியிருக்கீங்க,
எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கீங்களோ அதை ஹானஸ்ட்டாக டிக்ளேர் பண்ணி டேக்ஸ் கட்டிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் நாளைக்கு நோட்டீஸ் வரும்போது சார் நான் டிக்ளேர் பண்ணி கட்டிட்டேன்றதா சொல்லிக்கலாம். இப்போ நீங்கள் நானே இப்போது எங்களோட இதில் போட்டிருந்தோம் நோட்டீஸு, நான் வந்து ரீட் பண்ணி காமிச்சிருந்தேன். அவன் வந்து 2018 2024 வரைக்கும் ஜாதகமே கேட்குறான். பேங்க் ஸ்டேட்மெண்ட்லேருந்து வாலெட்டு, ப்ரைவேட் வாலெட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கேட்குறாங்க. ஸோ கொஞ்சம் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஓகே ப்ரோ. ஸோ இப்போ வந்து இந்த டேக்ஸ் டாக்குமெண்ட் நம்மக்கிட்ட இருந்தாலும் ஆன்லைனில் கட்டணாமல் போகும்போது ஒரு டேக்ஸ் கன்சல்டன்ட்லாம் யாரையும் பார்க்காம நம்மளே வந்து ப்ரொசீட் பண்ணலாம், அப்படி தானே? இது வந்து டேக்ஸ் கன்சல்டண்ட்டை இல்லை ப்ரொஃபஷனலாக பார்க்காம பண்ண முடியாது என்ன கேட்டிங்கன்னா. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஜென்ரலாக ஒரு சேலரிடு வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு சேலரி பேமெண்ட் இருக்குது, ஒரு எஃப்டியில் ஒரு 10,000 வருமானம் வருது, இல்லை பேங்க்கில் வந்து ஒரு சின்ன வருமானம் வருது அப்படின்னா ITR 1 ஃபார்ம் விச் இஸ் வெரி சிம்பிள் ஃபார்ம், சஹஜ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது நீங்களே ஃபைல் பண்ணிடலாம். இந்த கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன கேட்டிங்கன்னா ப்ரொஃபஷனல் அப்ரோச் பண்ணுறது தான் நல்லது. ஓகேங்களா? இப்போது நம்ம வீட்டில் வந்து ஒரு ஃபேன் ரிப்பேர் ஆச்சுன்னா என்ன தான் நமக்கு ரிப்பேர் தெரிஞ்சாலும் ஒரு ப்ரொஃபஷனலை கூப்பிட்டு பண்ண வைக்கிறது தான் பெஸ்ட்டு எப்போவுமே. அந்த ஒரு கன்ஃபர்மேஷன்றது நமக்கு கிடைக்கும். இதில் இன்னும் நிறைய டெக்னிக்கலாக வந்து ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட் அப்படின்ற ஒரு செக்ஷன் வந்து தனியாக இப்போ கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டெக்னிக்காலிட்டிஸ்ன்றது ஜாஸ்தி. இன்னொன்று ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதில் வந்து நம்ம பண்ண டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே அதில் ரிஃப்ளெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதை கன்சிடர் பண்ணணும். 26 AS கன்சிடர் பண்ணணும். உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரீட் பண்ணணும், வாலெட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரீட் பண்ணணும், எக்ஸ்சேஞ்சோட ஸ்டேட்மெண்ட்ஸ் ரீட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணி ப்ராப்பராக தான் ஃபைல் பண்ணணும். இது நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா இப்போதைக்கு கஷ்டம். ஓகே ப்ரோ. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கன்சல்டன்ட்டை போய் கன்சிடர் பண்ணிட்டோம்னா அவங்களே சொல்லிடுவாங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. அதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஓகே, ஃபைன். அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. இப்போது நான் ஒன்றுமே பண்ணல, நான் பாட்டுக்கு 7 இருக்கேன். ஆனால் என் ஃப்ரெண்டு ஃபாரின்ல இருந்து உங்களுக்கு ஒரு USDT அனுப்புகிறேன், அதை கொஞ்சம் INR மாற்றி எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட கொடுத்துருங்க, அவங்க கேட்குறாங்க, பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ண முடியலைன்னு சொல்கிறாங்க. சரி, என் ஃப்ரெண்ட் ஆச்சே அப்படின்னு நானுமே எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணி USDTயை வாங்கி இந்த பக்கம் INR கொடுத்துட்டேன். நான் ஒன்றுமே பண்ணல, அவங்க கொடுத்த அமௌண்ட்டை நான் மாற்றி இந்த பக்கம் கொடுக்குறேன். ஆனால் இப்போ நான் இந்த டிரான்சாக்ஷனுக்கு TDS கட்டணுமா? TDS கட்டணுமான்றது ரெண்டாவது கேள்வி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிரான்சாக்ஷன் வந்து இல்லீகல். இட்ஸ் கம்ப்ளீட்லி இல்லீகல். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி நம்ம ஃபண்டு போகுது அப்படின்னா RBI அப்ரூவ்டு, RBI ஆத்தரைஸ் பண்ண சேனல்ஸ் மூலியமாக மட்டும்தான் போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் RBI ஆத்தரைஸ் பண்ண சேனல்ஸ் யாருன்னா வந்து AD ஆத்தரைஸ் டீலர்ஸ் வந்து பேங்க்ஸ் தான். பேங்க்ஸ் இருப்பாங்க, மணி எக்ஸ்சேஞ்சஸ் இருப்பாங்க, ஆத்தரைஸ்டு புரோக்கர்ஸ் இருப்பாங்க. அவங்க மூலிமா மட்டும்தான் வந்து ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு நம்ம ஃபண்ட் அனுப்ப முடியும். இப்போ நீங்கள் USDTயாக அனுப்புறதுன்றது வந்து மணி லாண்ட்ரிங்கான ஈக்குவல். இட் இஸ் ஈக்குவல் லைக் யூஆர் டூயிங் சம் மணி லாண்ட்ரிங். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபண்டு வந்துருச்சு. அதை நீங்கள் ஒரு எக்ஸ்சேஞ்சில் போட்டு அதை INR கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது வந்து இப்போதைக்கு இட்ஸ் கம்ப்ளீட்லி இல்லீகல். அது வந்து ஒரு இல்லீகல் டிரான்சாக்ஷன் தான். ஆனால் அது நம்ம சகஜமாக பண்ணிகிட்ருக்கோம். அது நமக்கு தெரியாது, இல்லீகனே தெரியாது. என்ன இருக்குது அவன் அனுப்புகிறான், நான் பண்ணி கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். நாளைக்கு ஏதாவது நோட்டீஸ்லாம் வந்துச்சுன்னா வந்து இட்ஸ் ப்ராப்ளமேட்டிக் இஷ்யூ தான். அதுக்குமே நீங்கள் TDS கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ நம்ம இது கிரெடிட் கார்டு கொடுக்குற மாதிரி தான். என் கிரெடிட் கார்டு என் ஃப்ரெண்டு கேட்டான், ஒரு லேப்டாப் வாங்கிக்கிறேன்னு சொல்லி கிரெடிட் கார்டு கொடுத்தேன் அப்படின்வான். உங்கள் ஃப்ரெண்டு கிரெடிட் கார்டு வாங்கினாலும் அந்த கிரெடிட் கார்டு யாருது? நம்மளுது தானே. அப்போது நம்ம கிரெடிட் கார்டில் ஒருத்தர் ஸ்வைப் பண்ணி யூஸ் பண்ணால் அது நம்ம யூஸ் பண்ண மாதிரி தான். அப்போ டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் நான் சொல்ல முடியாது, சார் இது வந்து என் ஃப்ரெண்ட் எனக்கு அனுப்புனா அதுதான் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணலன்னா வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இப்போ யோசிப்பாங்க மக்கள், என்னையா அப்போ பார்த்தனா என்னால் கிரிப்டோ ட்ரேடிங்கே நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறியா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே அப்படி தான் இருக்கும். பட் வந்து ப்ராக்டிக்கலி அப்படி தான் இருக்குது. ஸோ நீங்கள் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா P2P வழியாக பண்ணாமல் ஒரு எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்மில், ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம் ஆத்தரைஸ்டு இந்தியன் பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் வந்து போயிட்டு அந்த எக்ஸ்சேஞ்சிலே வாங்கலாம், அந்த எக்ஸ்சேஞ்சில் விற்கலாம். அந்த மாதிரி தான் பண்ண முடியும். P2P பண்ணாலே வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் தான். ஸோ இப்படி பண்ணவே கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஓகே, இதை வந்து கம்ப்ளீட்டாக அப்போ அவாய்டே பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின். ஆமாம், இப்போ இல்லை நான் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணலான்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க, அப்போ P2P என்ன இல்லீகலை? நான் மறுபடியும் சொல்கிறேன், P2P இல்லீகல் கிடையாது.
ஆனால் ப்ராக்டிக்கலி உங்களால் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணி பே பண்ண முடியாது, நான் கம்ப்ளைண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் பண்ண வேணாம்னு சொல்கிறேன். P2P இல்லீகல் கிடையாது, லீகல் தான். ஆனால் டெக்னிக்கலி இட்ஸ் வந்து டிஃபிகல்ட் அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். ஓகே ஓகே ஃபைன், தேங்க்யூ. அடுத்து வந்து இப்போது எனக்கு டேக்ஸ் நோட்டீஸ் வருது, நான் அதை டேக்ஸ் கட்ட போகிறேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது, நான் வந்து யூஸ் பண்ண அப்ளிகேஷனே இந்தியாவில் பேன் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரியாமல் நான் குரோம் எக்ஸ்டென்ஷன்லேருந்து டவுன்லோட்லாம் பண்ணி அந்த அப்ளிகேஷனில் தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து டேக்ஸ் கட்டுறதுக்கு ரெடி. ஆனால் எந்த எக்ஸ்சேஞ்சில் போய் கட்டுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு பேண்ட் ஆப்ஸை யூஸ் பண்ணி நான் ட்ரான்சாக்ஷன்லாம் பண்ணி நிறையா சம்பாதிச்சிருக்கேன். அப்போ டேக்ஸ் ஃபார்மை போய் நீட்டும் போது எந்த எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ டேக்ஸே கட்டுறோனாலுமே அந்த பேரை பார்க்கும்போது ப்ராப்ளம் வருமா? என்னப்பா பேண்ட் ஆப்ஸை யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு ஏதாவது சொல்லுவாங்களா? இதில் 2 விஷயம். நம்ம ஊரில் வந்து நீங்கள் லீகலி ஆர் இல்லீகலி ஃபண்டு நீங்கள் ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு இன்கம் டேக்ஸ் கட்டணும். ஏன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வேறு, லீகலாக இல்லீகலான்னு டிசைட் பண்ணுற ஆக்ட்ஸ் வேறு. ஐபிசி ஆக்ட்டு இந்த மாதிரிலாம் வரும். ஓகேங்களா? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, தமிழ் ராக்கர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே. நம்ம வந்து தமிழ் ராக்கர்ஸில் படம் பார்த்துட்ருப்பாங்க. ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் அதை வந்து ஆன்லைனில் கிடைக்குது பார்க்குதுன்றனால வந்து அது லீகல் ஆகிடாது இல்லைங்களா? அது இல்லீகல் தானே. ஸோ லெட்ஸே அதை பார்த்தோ இல்லை அதுலேருந்து ஒரு ஆடு போட்டோ அது மூலிமா உங்களுக்கு இன்கம் வருது அப்படின்னா அதுக்கும் நீ டேக்ஸ் கட்டணும். ஆனால் நீ பண்ணது இல்லீகல். ஓகேங்களா? ஸோ நீ ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணி 1 லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்கேன்னா அதுக்கு நீ டேக்ஸ் கட்டுப்பா தம்பி. ஆனால் இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணதுக்கு நான் உனக்கு பெனால்ட்டி போடுவோம். இப்போது நான் சொன்ன மாதிரி இந்த FEMA ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், இந்த ஆக்டு கீழே அண்ட் ஆர்பிஐ வந்து அப்ரூவ் பண்ண பிளாட்ஃபார்ம்ஸில் மட்டும்தான் நம்ம டீல் பண்ணணும். இப்போ நான் போன வீடியோலையும் வந்து போட்டிருந்தேன், இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பற்றியெல்லாம் பேசியிருந்தேன். அப்போ வந்து என்ன சார் உங்களுக்கு வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? இந்தியாவில் அது லீகல் தான் சார், நான் பல வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் நீங்கள் வந்து எதுவுமே தெரியாமல் பேசிகிட்ருக்கீங்க இப்படின்ட்டுலாம் வந்து சில நண்பர்கள் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இப்போது கிரிப்டோவில் டீல் பண்ணுறவங்க எல்லாருமே அவங்களுக்கே தெரியாமல் பல வெப்சைட்ஸில் வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வெப்சைட்ஸ் எல்லாமே பேன் பண்ணப்பட்ட அன்ஆத்தரைஸ்டு பிளாட்ஃபார்ம்ஸ். ஓகேங்களா? இப்போது நீங்கள் ஆர்பிஐ பார்த்தோன்னா அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. ஒரு 85 லிஸ்ட் இருக்குது. அதில் வந்து அவனே சொல்லியிருக்கான், நீங்கள் சொல்கிற சோகால்டு இந்த எக்ஸ்என்எஸ்ஸு எஃப்டிஎக்ஸு என்னென்னமோ சொல்கிறாங்க, அந்த எல்லா பிளாட்ஃபார்ம்ஸே வந்து அன்ஆத்தரைஸ்ட் தான். இவங்கெல்லாம் வந்து பெரிய கம்பெனியாக இருக்கலாம், சூப்பர் கம்பெனியாக இருக்கலாம், பல கண்ட்ரீஸில் அவங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்கலாம். ஆனால் இந்தியா பொறுத்த வரைக்கும் அவங்க அன்ஆத்தரைஸ்டு பிளாட்ஃபார்ம்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் கிரிப்டோன்றது வந்து பல கண்ட்ரியில் வந்து லீகல் டெண்டராக கரன்சியாக வந்து ஆக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் இந்தியாவில் கிரிப்டோன்றது கரன்சி கிடையாது, லீகல் டெண்டர் கிடையாது. அது ஒரு விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட் மட்டும்தான். ஓகேங்களா? கண்ணுக்கு தெரியாத ஒரு அசெட் மாதிரி தான் அது. அதை வச்சு நீங்கள் வந்து வாங்கலாம், விற்கலாம், வந்ததுக்கு டேக்ஸ் கட்டுங்கடா அப்படின்ற மாதிரி தான் வந்து கவர்மெண்ட் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்களே தவிர அதை வச்சு நான் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறேன், இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இந்த வேர்டே வந்து தப்பாக புரிஞ்சிக்கப்பட்டிருக்கு. அது நம்ம சரளமாக கிரிப்டோவில் டீல் பண்ணுறவங்க எல்லாமே வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குன்னா நான் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறேன் சார், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறேன் சார். ஃபாரெக்ஸ்ன்றது டெஃபினிஷனே வேறு. இந்தியாவில் லீகலாகவும் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இருக்குது. ஆனால் அதில் ஐஎன்ஆர் பேஸ்டு பேர்ஸ் கரன்சி வச்சு தான் நம்ம பண்ணுவோம். ஆனால் கிரிப்டோன்றது கரன்சியே கிடையாது. ஸோ கிரிப்டோ வச்சு நான் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ண முடியுமா அப்படின்னு நான் வந்து பண்ணலாம், ஆனால் அது ஆத்தரைஸ்டு கிடையாது. ஓகேங்களா? ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறதுன்னா, நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்மில் போய் பண்ணுறீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் ஃபஸ்ட்டு அது பேன் பண்ணியிருக்காங்களா, ஆத்தரைஸ்டா அன்ஆத்தரைஸ்டா, அவங்களுக்கு ஏதாவது இங்கே பிரான்ச் இருக்கா, ஆர்பிஐ அப்ரூவ் பண்ணியிருக்காங்களா, ஃபெமாக்கில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி போய் பாருங்கள். ஓகேங்களா? அது லிஸ்ட்டே ஆர்பிஐ கொடுத்துருக்கான். உங்களுக்கு அதுவும் டவுட் இருக்குன்னா ஆர்பிஐக்கு ஒரு மெயில் போடுங்க, இந்த பிளாட்ஃபார்மில் நான் டீல் பண்ணுறேன், இது லீகலாக இல்லீகலான்னு கேளுங்க, அவங்களே சொல்லுவாங்க. ஏன்னா அன்ஆத்தரைஸ்டு பிளாட்ஃபார்மில் டீல் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்க அப்படின்னா ஃபெமா ஆக்ட் கீழே உங்களுக்கு பீனல் ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளிசிட்டாக வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதில் பண்ணி நீங்கள் எர்ன் பண்ண இன்கம்க்கு டேக்ஸ் கட்டணும். ஆனால் அது பண்ண ஆக்டிவிட்டி இல்லீகல், அதுக்கு எப்போ வேணால் பீனல் ஆக்ஷன் எடுக்கலாம். ஓகேங்களா? அதுதான் ஸ்டேட்டஸ். அதுதான். சரி ப்ரோ. இப்போ வந்து இந்த கிரிப்டோ ட்ரேடிங் பண்ணுறதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல 2 டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஒன்று ப்ரொஃபஷ்னலாக ட்ரேட் பண்ணுறவங்க, வீக்லி ஒன்ஸ் வீக்லி ட்வைஸ் அப்படி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஃபார் ப்ராஃபிட்டுக்காக. இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் கிரிப்டோவில் உள்ளே போனாலும் நிறையா சம்பாதிச்சலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு உள்ளே வந்து 2-3 ட்ரேட் பண்ணிவிட்டு லாஸ் ஆகிட்டு அப்படியே வெளியே போயிருப்பாங்க. இப்போது இந்த கிரிப்டோ டேக்ஸ் நோட்டீஸ்ன்றது இஷ்யூ ஆகுது இல்லையா, இது வந்து எல்லாருக்குமே இஷ்யூ ஆகுமா? இதுதான் கேள்வி.
இந்த 2-3 தடவை பண்ணிட்டு வெளியே போயிட்டாங்க, அது கிரிப்டோலே வரலை, அவங்களுக்கும் ரிசீவ் ஆகுமா? யாருக்கு ரிசீவ் ஆகும் கிரிப்டோ டேக்ஸ் நோட்டீஸ்? இப்போ இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி கவர்மெண்ட் வந்து எல்லாருக்குமே இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் கொடுக்க முடியுமான்னா கொஷின் தான். ஏன்னா ஒரு அக்கௌண்ட்டில் நீங்கள் 1 கோடி 2 கோடி 3 கோடி அப்படி பண்ணியிருக்கீங்க, இல்லை ஏதாவது இல்லீகல் ஃபண்ட்ஸ் உள்ளே வந்திருக்கு, இல்லை ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன்னால எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு, இந்த மாதிரி கேசஸுக்கு தான் வந்து அதிகமாக நோட்டீஸ்ன்றது வரும். நீங்கள் சும்மா ஒரு வாட்டி வந்து ஒரு 1000 ரூபா பண்ணிட்டு போயிட்டேன், இல்லை ஒரு 10,000 ரூபா பண்ணிட்டு போயிட்டேன், இதுக்கு வந்து நோட்டீஸே வராதா அப்படின்னா வர வாய்ப்பு இருக்குது, ஆனால் ரொம்ப ரொம்ப கம்மி. சரிங்களா? அதுக்காக வந்து வந்தாலும் நம்ம பயப்பட தேவையில்லை. இப்போ நீங்கள் 10,000 பண்ணியிருக்கேன், இல்லை 20,000 பண்ணியிருக்கேன், 1,00,000 ரூபாக்குள்ளே தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஈஸியாக நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம். சார் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட பெரிய பெனால்ட்டிஸ் எல்லாம் கிடையாது. அதுவே நீங்கள் கோடிக்கணக்கு பண்ணிவிட்டு டிக்ளேரும் பண்ணாமல் இன்கம் டேக்ஸும் ஃபைல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவன் சிம்பிளாக என்ன சொல்லுவான்னா, வந்த கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு எல்லாமே அவங்களே வந்து ஒரு டேக்ஸ் வந்து கம்ப்யூட் பண்ணி பே பண்ண சொல்லிடுவாங்க. அது நம்மளால் பே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இஷ்யூஸ்ன்றது வர வாய்ப்பு இருக்குது. நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஓகே ப்ரோ. இப்போ வந்து கவர்மெண்ட் 30% டேக்ஸ் போட்டிருக்காங்க, டிடிஎஸ் 1%லாம் போட்டிருக்காங்க. பட் இப்போதைக்கு ஓகே, கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக போட்டிருக்காங்க, இன்னும் பெரிய ரூல்ஸ்லாம் வரலன்றதுனால. மேபி ஃப்யூச்சரில் இதை கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ரிக்டாக ஆரம்பித்தாங்க அப்படின்னா அப்போ இந்த டேக்ஸ் செஷன் எல்லாமே கம்மியாக வாய்ப்பு இருக்கா நம்ம இந்தியாவில்? கண்டிப்பாக வந்து கிரிப்டோ தான் ஃப்யூச்சருங்க. கிரிப்டோ ஃப்யூச்சராக இல்லையான்றதை விட பிளாக் செயின் டெக்னாலஜி, நான் டெக்னாலஜி சொல்கிறேன், இந்த டெக்னாலஜி தான் ஃப்யூச்சர் இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்நெட் வரும்போது எல்லாருமே பயந்தாங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி இன்டர்நெட் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியல. அதே மாதிரி தான் ஒரு புது விஷயம் வரும்போது இந்தியாவில் பெரிய பிரச்சனை என்னென்னா மக்கள் தொகை ஜாஸ்தி அண்டு படிக்காத மக்கள் ஜாஸ்தின்றதுனால ஆன்லைன் ஸ்கேம்ஸ்ன்றது அதிகம். ஸோ மெயினாக ஆன்லைன் ஸ்கேம் பண்ணுறவன் வெளியூருக்கு ஃபண்ட் எப்படி எடுத்துகிட்டு போவான்னா கிரிப்டோ மூலியமாக தான் எடுத்துகிட்டு போவான். அதனால தான் வந்து 90% ஆஃப் தி P2Pயில் வந்து ஸ்கேம் இஷ்யூஸ் வருது. சரிங்களா? இப்போ நான் கவர்மெண்ட் எப்படி இது கண்ட்ரோல் பண்ண முடியும் சொல்லுங்கள்? அவங்களால வந்து அந்தளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அவங்களுக்குமே டைம் ஆகும் இல்லைங்களா? இப்போ மற்ற கண்ட்ரீஸ் வந்து இப்போது யூஎஸ்ஆ இருக்கலாம், இல்லை வந்து ரஷ்யாவாக இருக்கலாம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நாங்கள் அலோவ் பண்ணுறோம். ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் ஆகி இதுக்கு வந்து டாக்ஸேஷன்ன்றது கம்மியாக கொண்டு வந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சரிங்களா? இன்றைக்கி இல்லைனாலும் மேபி ஒரு டவுன் த லைன் ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே தே ஹாவ் டு கெட் சம் பாசிட்டிவ் இது கொண்டு வந்தே ஆகணும். 30% போட்டு டிடிஎஸ் போட்டு, இப்போ ஈவன் இந்த டிடிஎஸ்ஸே வந்து 1% போடாதீங்க, 0.01% போடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய வந்து சேனல்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட் இப்போதைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணாத ரீசன் அதுதான், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆச்சுன்னா கண்டிப்பாக பாசிட்டிவாக வந்து நம்ம ஊர்லேயும் வரும். அதுதான் என்னோட ஆசையும் கூட. கண்டிப்பாக எல்லாரோட ஆசையும் அதான் ப்ரோ. ஆக்சுவலாக அடுத்து நான் வந்து கிரிப்டோவில் ரொம்ப டிரான்சாக்ஷன்லாம் பண்ணல. ஜஸ்ட் ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு ஐஎன்ஆர்லேருந்து யூஎஸ்டிடியாக மாற்றி யூஎஸ்டிடியாக கிரிப்டோவை வாங்கி பிட்காயினே வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாட் எவர் இட் இஸ், எந்தையாவது ஒரு காயினை வாங்கி நான் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுட்டேன். 1 டைம் தான் பண்ணியிருக்கேன், ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். செல் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு ஐடியா இல்லை, ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். அப்போது நான் இப்போ டேக்ஸ் கட்டணுமா அதுக்கு, இந்த வாங்கின டிரான்சாக்ஷனுக்காக? தேவையில்லை. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஐஎன்ஆராக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து யூஎஸ்டிடியை வாங்கி இல்லை பினான்ஸ்க்கோ ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்முக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதில் நீங்கள் வந்து பல ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் வாங்கி நான் வந்து ஒரு 10 வருஷம் வச்சுக்க போகிறேன், நல்லா வந்து ஐ வாண்ட் டு வெயிட் அஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே வச்சுக்கலாம். எப்போ நீங்கள் வந்து சேல் பண்ணி ஐஎன்ஆராக கொண்டு வரீங்களோ அன்றைக்கி வந்து நீங்கள் டேக்ஸ் கட்டினா போதும். ஆனால் இதில் சில நண்பர்கள் என்ன கேட்டாங்கன்னா, இது அங்கேருந்து அப்படியே நான் வேறு பிளாட்ஃபார்முக்கு அனுப்பிடலாமா, இல்லை துபாய்க்கு அனுப்பிடலாமா, இல்லை வேறு கண்ட்ரிக்கு அனுப்பிடலாமான்ற மாதிரிலாம் கேட்டாங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இட் இஸ் வந்து இல்லீகல் தான். அப்படியே நீங்கள் பண்ணி ஏதாவது சம்பாதிச்சா கூட ஆஸ் எ ரெசிடென்ட், நீங்கள் இந்தியாவில் ரெசிடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் நீங்கள் டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாலும் நீங்கள் வந்து இந்தியாவில் டேக்ஸ் கட்டுற மாதிரி வந்து இருக்கும். பட் ஆஸ் ஆஃப் நவ் உங்கள் கேள்விக்கு வந்து விற்கும்போது தான் வந்து டேக்ஸ் வரும். ஐஎன்ஆராக கன்வெர்ட் பண்ணி பேங்க்குக்கு கொண்டு வரும்போது ரியலைஸ் பண்ணால் தான் வந்து டேக்ஸ் வரும். நீங்கள் அதை என்னவா கன்வெர்ட் பண்ணி யூஎஸ்டிடியை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ஆர்பியாக வாங்கலாம், இல்லை பிட்காயினாக வாங்கலாம், இத்தீரியமாக வாங்கலாம். அது ஒரு கிரிப்டோலேருந்து இன்னொரு கிரிப்டோ போகுது. எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிரிப்டோவாகவே வச்சுருந்தா பிரச்சனை இல்லை, ஐஎன்ஆராக வரும்போது டேக்ஸ் கட்டணும். ஓகே ப்ரோ. இப்போது முக்கியமாக ஒரு சில இந்தியன் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சஸே வந்து அவங்களே டேக்ஸ் டிடெக்ட் பண்ணிக்கிறாங்க. நான் வாங்கினாலும் டிரான்சாக்ஷனுக்கு 1% டிடிஎக்ஸு, வித்துட்டு செல் பண்ணி ப்ராஃபிட்டோட வெளியே வந்தேன் அப்படின்னாலுமே அதில் வந்து 30% அவங்களே எடுத்துக்கிறாங்க.
ஸோ இவங்களுடைய டிரான்சாக்ஷன் டேக்ஸஸ்ன்றது அதோட போயிடுது எனக்கு. அப்போது இன்கேஸ் என்னோட சேஃப்டி பர்பஸ்க்காக அந்த ரெக்கார்ட்லாம் நான் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணுமா எப்போவுமே? இப்போ நீங்கள் கேட்குறது வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் சொல்கிறீங்களா? இந்தியன் எக்ஸ்சேஞ்சு தான். சரி, இப்போ இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து கவர்மெண்ட் ரெகுலேஷன் படி தே ஹாவ் டு டிடக்ட் TDS 1%. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு கிரிப்டோ வாங்குறீங்க, 1,10,000 எடுத்து அதை விற்கிறீங்க அப்படின்னா அந்த வித்த அமௌண்ட்டை உங்கள் பேங்க்குக்கு வரும்போது 1,10,000 1%னா வந்து 1,100 ரூபாய் அப்படின்ற டேக்ஸ்ன்றது அவங்க பிடிப்பாங்க. அது பிடிச்சி உங்கள் பேரில் வந்து உங்கள் பேன் பேஸ் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டில் கட்டிடுவாங்க. இப்போது இந்த 10,000 உங்கள் ப்ராஃபிட் இல்லைங்களா? இந்த 10,000 எவ்வளோ டேக்ஸ்னால் 30% டேக்ஸு. அப்போ 3,000 ரூபாய். ஸோ 3,000 ரூபாயில் 1,100 ரூபாய் ஆல்ரெடியே அவங்க டிடக்ட் பண்ணி உங்கள் பேரில் கட்டிட்டாங்க. ஸோ 3,000 - 1,100 வந்து 1,900 ருபீஸ் மட்டும் நீங்கள் கட்டினா போதும். ஓ, அப்படி இருக்கும். ஓகே ப்ரோ, சூப்பர் சூப்பர். ஆமாம், டிடிஎஸ்ன்றது ஒரு வகையான அட்வான்ஸ் டேக்ஸ் மாதிரி தான். அவங்க நமக்காக அவங்க டிடக்ட் பண்ணி கவர்மெண்ட்டு கட்டிடுறாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து 1,10,000 லாஸ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிங்க, 90,000 ஆகிடுச்சு. ஆனால் அந்த 90,000 வித்ட்ரா பண்ணும்போது 1% TDS 900 பிடிப்பாங்க. புரியுதுங்களா? ஓகே. அப்போது நீங்கள் அந்த லாஸை வந்து லாஸுக்கு எதுவும் பண்ண முடியாது. கவர்மெண்ட் என்ன சொல்கிறா, ப்ராஃபிட் பண்ணால் டேக்ஸ் கட்டு, லாஸ் பண்ணால் அவன் தலை எழுத்துன்றான். ஸோ லாஸ் நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணி கேரி ஃபார்வர்டாக எதுவும் பண்ண முடியாது. வெராஸ் அந்த 900 TDS வந்து நீங்கள் கிளைம் பண்ணலாம். ஓகே ஓகே, ஃபைன். கொஞ்சம் கிளாரிட்டி கிடச்சிருக்கு. அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின். இப்போது கிரிப்டோ டிரான்சாக்ஷனை பேஸ் பண்ணி நான் நிறையா பண்ணியிருக்கேன். இப்போது இல்லை, ஒரு 1 இயர்க்காகவோ அப்போல்லாம் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு திடீர்னு இந்த கிரிப்டோ டேக்ஸை பேஸ் பண்ணி நோட்டீஸ் என் வீட்டுக்கு ரிசீவ் ஆகுது. ஆனால் இப்போது கரண்ட்லி பார்த்தோம்னா என்கிட்ட எந்த ப்ரூஃபுமே இல்லை. என்னால் ப்ரூஃபுமே எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே போய் எடுக்க முடியலை. என்னப்பா டேக்ஸ் நோட்டீஸ் வந்துருச்சு, நான் எப்போ பண்ணின்னு எனக்கே ஞாபகம் இல்லை. அப்படின்ற சமயத்தில் என் கையில் ப்ரூஃபே இல்லை, டேக்ஸே போய் சப்மிட் பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் என்னைய வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்களா, இல்லை என்ன மாதிரி ப்ராசஸ் நடக்கும்? அரெஸ்ட்ன்ற இதுக்கு நம்ம போகவே தேவையில்லை. அரெஸ்டெல்லாம் பண்ண மாட்டாங்க. எக்ஸ்ட்ரீம் கேசஸ் தான். அதுவும் என்ன எக்ஸ்ட்ரீம் கேசஸ் அப்படின்னும் போது என்னென்னா, இல்லீகல் ஃபண்டு நம்ம அக்கௌண்ட்டில் வந்து இப்போ ரீசெண்ட்லி ஒரு கிளைண்ட் நான் ஹேண்டில் பண்ணேன். கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா இல்லீகல் ஃபண்ட் அக்கௌண்ட்டில் வந்துருச்சு. அவர் 1 கோடி ரூபாய் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட், தட் இஸ் கவர்மெண்ட்டுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு தே பெய்டு தட் 1 crore. ஆக்சுவலாக அவர் P2P பண்ணி 1 கோடி ரூபான்றது அவர் ஃபண்டு தான். ஆனால் ஸ்கேம்ஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்னொரு அக்கௌண்ட்டை திருடி அந்த 1 கோடி ரூபா இவரோட அக்கௌண்ட்டில் போட்டதுனால அந்த 1 கோடி ரூபா இவர் திருப்பி கொடுக்க வேண்டியதாக போச்சு. ஸோ 1 கோடி ரூபா அவருக்கு லாஸு. அது இல்லாமல் இன்கம் டேக்ஸ்லேருந்து ஒரு நோட்டீஸும் வந்திருக்கு. ஓகேங்கன்னா, அது பெரிய ஃப்ராடுன்றதுனால இந்த 1 கோடி உனக்கு எப்போ இருந்து வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சு, இன்கம் டேக்ஸ் இது கட்டினியா இல்லையா அப்படின்றது இன்கம் டேக்ஸ் ஒரு பக்கம் நோட்டீஸு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்லேருந்து இன்னொரு நோட்டீஸு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன். பட் என்கிட்ட நான் சின்னதாக தான் பண்ணியிருக்கேன், ஆனால் நோட்டீஸ் வந்துருச்சு. என்கிட்ட எந்த டாக்குமெண்ட் இல்லைன்னா கை காலில் போய் விழ வேண்டியதான். ஐயா, இன்கம் டேக்ஸ் சார், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க, எனக்கு என்னன்னு தெரியல, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஏதாவது மன்னிச்சு விட்டால் தான் உண்டு. இல்லைன்னா இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். இப்போது 4-5 வருஷம் கழித்து நோட்டீஸ் வருது, நம்ம போயிட்டு என்னன்னு சொல்லி நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுவீங்க? ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரிங்களா? அப்படியே நீங்கள் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் வந்து அங்கே அப்போ டீல் பண்ணுற அசஸிங் ஆஃபீஸர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து அது கன்வின்ஸ் ஆகி உங்களுக்கு விட்டால் பரவாயில்ல. இல்லை அப்படின்னா ஹெஃப்டி பெனாலிட்டிஸு, டேக்ஸஸ்ஸு கட்ட வேண்டிய நிலைமை வந்து வரும். ஓகே ஓகே. நானும் நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன். பிகாஸ் மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் இந்த விழிப்புணர்வு கொடுத்தா நல்லது. அண்ட் அவங்க டீல் பண்ணுற விஷயங்கள் வந்து சம்டைம்ஸ் ரொம்ப பூதாகரமாக போய் முடியுது. ஏன்னா எனக்கு டெய்லி வந்து 4-5 பேர் கால் பண்ணுறாங்க, இந்த மாதிரி சார் எனக்கு சூசைட் பண்ணிக்கத்தா. எனக்கு ரொம்ப மெசேஜ் பண்ணுவாங்க, சார் என்ன மெசேஜ் பண்ணுவாங்க தெரியுங்களா, எனக்கு சூசைட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது சார் அப்படின்னு. எனக்கு பீதி ஆகிடும். நான் ரெஸ்பாண்ட் பண்ணேன்னா ஐயோ ஏதாவது பண்ணிப்பாங்களோ அப்படின்ட்டு நான் உடனே கால் பண்ணுவேன். இதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படவே தேவையில்லை, சின்ன மேட்டர் தான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, சில கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து சில நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லேயே வந்து வீட்டில் வந்து டிவோர்ஸ் பண்ணுற அளவுக்கு போயிருக்காங்க, சின்ன ஒரு சைபர் கிரைம் கேஸ். ஏன்னா நம்ம ஒரு சாதாரண மக்கள் நம்மலாம் இல்லைங்களா, வீட்டில் வந்து அம்மா அப்பா ஒரு சின்ன வேலைன்னு இருப்போம். சடனாக சைபர் கிரைம் கேஸு, போலீஸு, அங்கே வா இங்கே வா அப்படின்னு கூப்பிடும்போது ஃபுல் ஃபேமிலியே வந்து டிஸ்டர்ப்ட் ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து நம்ம திரும்ப திரும்ப இந்த வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். அண்டு மக்களுக்கும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண நினச்சிட்ருக்கோம். உங்கள் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வந்து கண்டிப்பாக இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றது என்னோட நம்பிக்கை. கண்டிப்பாக ப்ரோ. ஒரு பிக் தேங்க் ப்ரோ. கண்டிப்பாக அடுத்த ஒரு
வீடியோ ஜூம் மீட்டிங்லேயுமே நம்ம சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி நிறைய விஷயங்களை பேசுவோம் ப்ரோ, ஆடியன்ஸோட கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி. தேங்க்யூ ப்ரோ, ஃபைன்.